மாமா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட மான அவமானத்தெல்லாம் பெருசா நினைக்காதீங்க. கார்த்தியை காப்பாத்தணும். அதுக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது மாமா. நான் வேல்வழி கால்ல விழறதுக்கு தயாரா இருக்கேன் மாமா. வேல்வழி, நான் உன் கால்ல விழறேன். அதுக்கப்புறமாவது கார்த்தியை வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணுவல்ல? நீ சொன்னதை செஞ்சா நாங்களும் சொன்னதை செய்வோம். வேணாம் ஆதிரை, வேணாம். நீ இவ கால்ல விழவே வேணாம். இவ கால்ல விழுந்து கார்த்தியை காப்பாத்தவே வேணாம். இந்த பாவப்பட்ட ஜென்மங்களோட கால்ல விழுகிறத விட அந்த தெய்வத்தோட கால்ல போய் விழுவோமா. கார்த்தியை காப்பாத்துமா தாயேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுவோமா. இந்த பாவிகளோட மனசு இறங்காத மாதிரி அந்த தெய்வத்தோட மனசு இறங்காம போகாது. நீ வாமா ஆதிரை, தயவு செஞ்சு வா. இல்ல மாமா, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. இதுல நீங்க தலையிடாதீங்க மாமா. இது என்னோட பிரச்சனை. கார்த்தியை காப்பாத்த வேண்டியது ஒரு அண்ணியா என்னோட கடமை, என்னோட பொறுப்பு. என் பொறுப்பை நான் நிறைவேற்றுறதுக்காக நான் அவமானப்பட்டுதான் ஆகணும்னா அதையும் நான் ஏத்துக்கிறேன் மாமா. என்ன தடுக்காதீங்க. ஆதிரை, வேணாமா, வேணாம். நான் சொல்றத கேளுமா ஆதிரை. மன்னிச்சிரு வேல்வழி, பிளீஸ். கார்த்தியை காப்பாத்த உடனே உங்க அப்பா கிட்ட சொல்லி கார்த்தியை வெளியே வர வைக்க ஏற்பாடு பண்ணு. பிளீஸ், கார்த்தியை காப்பாத்து வேல்வழி, பிளீஸ். ஆதிரை, எழுந்திருமா, எழுந்திரு. பிளீஸ், பிளீஸ் வேல்வழி. இது போதும் ஆதிரை, இது போதும். எப்போ நீ என் பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டியோ, கார்த்தியை வெளியே கொண்டு வர வேண்டியது இனிமே என் பொறுப்பு. என்னடா சொல்ற? ஓகே டாடி, நீங்க ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசி ஆக வேண்டியது எல்லாத்தையும் பாருங்க. சரிடா, நான் போறேன். நீ ப்ராஜெக்டோட வேலையை பாரு. ஓகே டாடி. வாங்க. வாமா. இந்த நாள என்னாலையும் மறக்க முடியாது, உன்னாலையும் மறக்க முடியாது. என்ன ஒண்ணு, இந்த நாள் என் லைஃப்லயே ரொம்ப சந்தோஷமான நாளா ஞாபகத்துல இருக்கும். ஆனா உனக்கு ரொம்ப வேதனையான நாளா ஞாபகத்துல இருக்கும். அதான் வித்தியாசம். சரி, இப்ப நீ கிளம்பு. வேலு, சூப்பர் வேலு, அசத்திட்ட. நீ நினைச்சத சாதிச்சிட்ட. கை கொடு.